ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா, நான் போயிடுறேன் ஐயா. அதுக்காக தாங்க வந்தது. அவனுக்குலாம் தெலுங்கே புரியாதுங்க. அவனுக்கு கூப்பிட்டு வந்த வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காமெடியாக இருக்கும், ஹாரர் ஃபேண்டஸியாக இருக்கும்னு நினச்சோம். ஐயோ தயவு செஞ்சு பார்க்க முடியலங்க. நான் வந்து பிரபாஸ் ஃபேனுன்னு சொல்லத்துக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ தான் சொல்லிட்டு வந்தான் அவன், சாகவே பரவாயில்ல இந்த படத்தை எதுக்குடா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு கொடுப்பாங்க தான், வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். பிரபாஸ் ஃபேன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நல்லா இல்லைங்க சுத்தமாக. எதுக்கு இந்த படம்? பிரபாஸ் வந்து அவரோட பட்ஜெட்டுக்கும் அவர் பண்ணுற மூவிக்கும் செலெக்ஷனுக்கும் வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த படம் பண்ணாருன்னு தெரில. மேபி சேலரி கொடுக்குறாங்கன்றதுக்காக சும்மா ஒரு வருஷம் உட்காரத்துக்கு இதையாவது பண்ணிட்டு போகலான்ட்டு பண்ணுறதுக்காக பண்ணாரான்னு தெரில. ஒர்த் இல்லைங்க, ஒர்த்தே இல்லை. 1/2 hour கூட பார்க்க முடியல, உட்கார முடியல. எதுக்கு அது மாதிரி என்ன சொல்ல வராங்க? எதுக்கு இவர் நடித்தாருன்றது ஒன்றுமே புரியல. இந்த படம் வேஸ்ட்டு தான். பொங்கலுக்கு எதை எதிர்பார்த்து நல்லா ஹாரராக இருக்கும், பிரபாஸ் படம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம். இப்படி ஒரு ஸ்கிரிப்டை இவர் சூஸ் பண்ணி ஒரு படம் கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. வேஸ்ட்டு தான். டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட். பிரபாஸ் வந்து அந்த பேன் இந்தியாவிலேருந்து வெளில வந்திருக்காரு. ஆனால் நல்லா தூங்க வச்சார். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகே, பட் 3 மணி நேரன்றது சரியான தூக்கம். செம்ம போர் படம். கிளைமேக்ஸ் மட்டும் குழந்தைங்க பார்க்கலாம், பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸ்லாம் ஓவர் கிளாமரு. 3 ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்திருந்தா 3 ஹீரோயினுமே இல்லாமல் 2 மணி நேரம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரியான போர். ரைட்டிங்கில் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து இதில் ரொமான்ஸ் இருக்குது, இதில் த்ரில்லர் மாதிரி, ஹாரர் மாதிரி, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. ஹாரர் வந்து ஒன்று காமெடி ஹாரர் இருக்கணும், அல்லது ஜம்ஸ்கேரியான அந்த ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி சீரியஸான இது இருக்கணும். இது வந்து சீரியல் மாதிரி இருக்குது. சீரியலில் ஹாரர் வச்சு எடுத்து அப்படி இருக்கும். அப்படின்னு சுத்தமாக காமெடியே இல்லை. ரொமான்ஸும் வந்து ரொம்ப கிளாமராக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. பிரபாஸ்கான படம் தான், பட் ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. ஸோ ஒரு ஹீரோயின்ஸ் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் காமெடி சேர்த்துருந்துருக்கலாம். காமெடியும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சீரியல் மாதிரி போகுது. மெகா சீரியல் மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. ரொம்ப இழுவையாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு ஒருத்தர் இல்லை. படம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் 3 hours ரொம்ப லேகாக இருக்குது, தூக்கம் வருது. கொஞ்சம் எலமெண்ட்லாம் கம்மி பண்ணிட்டு இவங்க பீக் கமர்ஷியல் மூவி எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. பார்க்கலாமான்னு தெரில. ஏன்னா அவங்களே வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், நாளைக்கு தான் தெரியும். காமெடி எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அவ்வளோதான். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் வந்து பார்த்தா போர் தான் ப்ரோ. ரெண்டா பெரிய போர் ப்ரோ, தூக்கம் வருது ப்ரோ. வந்து நீங்கள் ஒருவேளை பிரபாஸ் ஒரு பாகுபலி மாதிரி ஹீரோ வந்து திலுக்கு துட்டு மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சா ப்ரோ? அதாவது கொஞ்சம் காமெடி கொஞ்சம் எதனா வந்துச்சு ப்ரோ. இதில் அவ்வளோவா காமெடி சிங்காக அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ப்ரோ. கரெக்டான அந்த பிளேஸில் ஒர்க் அவுட் ஆகல. பொங்கலுக்கான படமா கண்டிப்பாக இல்லை. வேஸ்ட்டுண்ணா. அயன்மேன் இருக்காரு, ஹாரி பாட்ரு, பிரபாஸ் பறக்கிறாரு. ஏன்னா அப்புறம் அந்த காட் ஆஃப் ஒரு கேம் ஆடும்ல PS2ல, அதெல்லாம் வருதுண்ணா லாஸ்ட்டில். வேஸ்ட்டுண்ணா, சுத்த படம்ண்ணா. படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லைண்ணா, படமே இல்லைண்ணா. அது எனக்கு பேர் டபுள் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு பேரே தெரியலண்ணா. நான் பேர் அது ஓ படம் பேரே எனக்கு இப்போ தானே தெரியுது. பிரபாஸ் தெரியும். படம் வேஸ்ட்டுண்ணா. பாகுபலிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் அதான் பாகுபலி நல்லா. இது எப்படி ஒத்துக்கிறாரு எனக்கு தெரில. நாங்களே கேட்டால் ஒத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி படத்துக்கு. அவர் எப்படி தான் ஒத்துக்கிறாருன்னு தெரில. தெரியாதனோ வேறு என்ன பண்ணுறது, டிக்கெட் எடுத்துட்டோம், உக்காந்தானே ஆகணும். ஏசி காற்று வாங்கிட்டு முன்னாடி ஒரு படம் ஓடி இருந்தது, அந்த படத்தை பார்த்துருந்தோம். சரி, ஏதாவது ஒன்றாவது ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சா படத்தில்? ஓகே பரவாயில்ல. எதுவுமே இல்லைண்ணா ஏற்றுக்கிற மாதிரி இல்லைண்ணா, எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. வெளியே வந்தால் தான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு படம் வரதே இல்லைண்ணா. பேசுனேன் நான் தெலுங்கு, எனக்கு கொஞ்சம் தான் புரியும். அது எதுக்கு இந்த 3 ஹீரோயினி வந்துடுறாளுங்க. ஒரு 4-5 பாட்டு போட்டுறாங்க, எதுக்கு தான் தெரில. அந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு புரியலண்ணா. எனக்கு பாதி தான் தெலுங்கு புரியுது, பாதி புரியல. அவன் பேசுறது புரியல. வந்துட்டேன், ஏதோ பார்த்து கடமைன்னு 3 மணி நேரம் உக்காந்துட்டேன், ஏன்ட்டேன், அவ்வளோதான். நான் விட்டுண்ணா. படம் ஆக்சுவலாக நான் பிரபாஸ் கஷ்டம் தான். அந்த படம் எதுவும் எதிர்பார்க்கல வரல. படம் ட்ரைலர் இருந்துச்சு, பெருசாக எதுவுமே இருக்கா. ஆனால் லைக் என்னன்னா, இவ்வளோ பேர் ஆக்டரை வச்சுட்டு பட்ஜெட்டில் ரொம்ப சொதப்பிட்டாங்களோ ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. இன்னும் படம் ஃபஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடு செகண்ட் ஹாஃப் போகல. செகண்ட் ஹாஃபில் வந்து தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் கொண்டு வந்தேன். பாட்டுங்க ரொம்ப தேவையில்லாமல் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. சுந்தர் சி படம் எடுத்தால் இப்படி எடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது படம் சொல்ல போனாங்க வந்து. பட் ஸ்டில் குட் தான், நல்ல படம் தான். ஒரு புது கான்செப்ட்.
கரெக்டாக யூஸ் பண்ணல. படத்துக்கு ஒரு மசாலா தேவைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி பெருசாக கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. படத்துக்கு ஒரு மசாலா ஆட் பண்ண மாதிரி தான் அது 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு புது கான்செப்டாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஒரு பேய் படத்துக்கு புது கான்செப்ட்டு, ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி ரிவ்யூ சொன்னாங்க கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப உள்ளே போனீங்கன்னா தான் புரியும் அப்படின்னு. அது உண்மை தான். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு படம் புரியலன்னா செகண்ட் டைம் வந்து பார்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா படம் புரியல செகண்ட் டைம் பார்த்து அதுதான் படம் விட்டுருக்குது. அது செகண்ட் டைம் பார்த்து அப்பயும் புரியலன்னா அது உங்களோட விருப்பம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கூட இப்போ புரியலன்னா செகண்ட் டைம் பார்த்துனா நானே புரிஞ்சுப்பேன். ஏன்னா ஒரு டைலாக் விட்டுருப்போம், அதனால நம்மளுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னா மேபி நாளைக்கு நான் செகண்ட் டைம் வந்து பார்ப்பேன் நான். ஏன்னா பிகாஸ் புரியணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து புரியுது. பட் இன்னொரு தடவை பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. சரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் படம் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் பார்க்குறது எப்போவுமே. 3 மணி நேரம் படம் ஓகே தான். 3 மணி நேரம் படம் ஓகே தான். பட் செகண்ட் ஹாஃபில் வந்து 2-3-4 சாங் வருது செகண்ட் ஹாஃப்லேயே. ஆனால் சாங்கில் எதுனா ஒன்று கம்மி பண்ணிட்டா சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தான். மற்றபடி படம் நல்லது தான். பிரபாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரபாஸ்க்காக தான் படத்துக்கு வந்தது, வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்த்தேன், வரலை. அதனால சரி ஓகே, இன்றைக்கி கரெக்டாக பாருங்க ஜான் 9, 12, 1 நேரத்தில் நம்ம ஜனநாயகன் டேயாக இருந்திருக்கணும். பட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். ப்ரீமியர் போடுறாங்களேன்ட்டு கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட் தான். எனக்கு என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன ஜான்ரானே தெரியல. முதல்ல ஒரு ஆக்ஷனோடு ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்புறம் பிளாக் மேஜிக் வசியம் வைக்கிறதுன்னு ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி திடீர்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாகுபலியில் காட்டுற மாளிகைலாம் காட்டுறாங்க, திருப்பி பேரநாமல் எடுத்துகிட்டு வராங்க, அப்புறம் ஹாலசினேஷன் எங்கெங்கேயோ ஜம்ப் ஆகுது இந்த படம். என்ன ஜான்ரான்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கே வந்து தங்க செயின் போடுறோன்னு சொல்லிட்டுலாம் ஒரு காம்படிஷன் வச்சா இந்த படத்துக்கு வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அடுத்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் ப்ரோ எப்படி இருக்குன்னு கேட்குறாருங்க. எதுவும் சொல்லிட்டு வேறு வர முடியல. புக் பண்ணிட்டல நீ போய் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதாக தான் இருக்குது. பாகுபலி மாதிரி பார்த்துட்டோம், பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தில்லுக்கு துட்டு மாதிரி கூட இல்லையா. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் பக்கத்தில் அது பாகுபலி இது காஜுபலின்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த படத்தில் ஆக்சுவலி 3 ஹீரோயின் இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அந்த சாங் பார்த்தீங்களா? நல்லா இதெல்லாம் சிரிக்கிறாரு. ப்ரோக்கு பிடிச்சிருக்கு போல் அந்த சாங்கு. அந்த சாங்காக தான் நம்ம எல்லாருமே வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், யூடியூப்பில் பார்த்தாச்சுன்னு வந்தோம். அந்த சாங்கு செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் சாங்காக வருது. அதனால நீ 165 நிமிஷம் இங்கே உட்காந்துக்கணும், அப்போ உனக்கு அந்த 120 செகண்ட்ஸ் நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சாங்கு ஓகே, அது ஒரு மாதிரி பாய்ஸ்க்கெலாம் மஜாவாக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ஒரு இந்த வடிவேல் காமெடியில் ஒரு மாட்டு ரவி பாம்பு சாரப்பாம்புங்கிற மாதிரி முதல்ல ஒருத்தர் பிரபாஸ் லவ் பண்ணுவாங்க, அந்த ரிதி ஷெட்டியை. அதுலேருந்து வந்து நிதி அகர்வாலை லவ் பண்ணுவார், அங்கேருந்து மாளவிகா மோகனை லவ் பண்ணுவார். கடைசி சீனில் தாலி கட்டின பொண்டாட்டி திருப்பி வரா மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து லவ் போர்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. எனக்கு என்ன இது ரோஸ்டா என்னன்னே தெரில. இந்த படம் இல்லை, எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலை. மேபி சில தெலுங்கு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுனாங்க செம்மையாக. ரெபல்னா டார்லிங்னு கட்டினாங்க, அவங்களே கொஞ்சம் நேரம் போக ஜர்கனின்னு கிளம்பிட்டாங்க. நம்ம நிறைய பிரம்மாண்டமான படங்களெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பழைய பிரபாஸை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் படம் ஃபுல்லாகவே. லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப மொக்கெல்லாம் சொல்ல முடியாது, படம் கண்டிப்பாக பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட். என்ன மாதிரி சப்ஜெக்ட் ஆக்சுவலி படம் ஹிப்னோடைஸ் பண்ணுறது தான் வந்து அது பிராணிக் அந்த ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போகிறாங்க, ஹிப்னோடைஸ் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றது ஒரு கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படம். பட் காமெடி எல்லாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக ஆக்சுவலாக அந்த சீன் வரல. படம் பாருங்கள், எல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, அக்செப்டபுள் தான். நம்ம பாகுபலிலாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமாவே பிரபாஸ்க்கு லுக்ஸே ஃபஸ்ட்டு செட் ஆகலை. பட் இந்த படத்தில் வந்து எக்ஸலண்ட்டாகவே சில சீன்ஸ்லாம் நல்லாவே சூப்பராக செட்டாக இருக்குது. லுக்ஸ் எல்லாமே இந்த படத்தில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான். சாங்ஸ் ஓகே வைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே சாங்லாம் வந்து பண்ணால் படம் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணோம், பார்க்கலாம். எத்தனை ஜானர் இருக்குது ப்ரோ? மொத்தம் ஹாரரு, ஆக்ஷனு, ரொமான்ஸு இதெல்லாம் இருக்குல்ல. இது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த சீனில் ஃபஸ்ட்டு ஜோக் வரும், அப்புறம் ரொமான்ஸ் வரும், அப்புறம் ஃபைட் வரும், திடீர்னு பேய் வரும், பேய் வந்தோடனே வில்ல வருவான். இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். பயங்கர எக்ஸைட், பயங்கரம் அப்படியே தெலுங்கு படம்னா நம்ம தூங்கவே முடியல. நானும் தூங்க நினைக்கிறேன், தூங்கவே முடியல. ஐயோ, படம் வந்துட்டு கத்திட்டே தான் இருந்தாங்க. ஆனால் எதுக்கு கத்துனாங்கன்னா, நான் சும்மா ஜோக்குக்கு நாங்கள் தான் கத்துனோம். அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ் யாருமே கத்தல. என்ன நடக்குன்னு தெரியாமல் நாங்கள் ராஜா சாப்புன்னு கத்திட்டு இருக்கோம். நாங்கள்
மற்றபடி படத்தில் சீரியஸாகவே ஒரு ஜோக் பண்ணிட்டாங்க. அவர் நடிக்கிறாரு ப்ரோ, நடித்ததெல்லாம் அவர் குறை செய்யலை. அவர் கொடுத்த எதுக்கு இந்த கதை எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ எடுத்து படுத்து நடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான். மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது. படத்தில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அவரை பிடிச்சவங்க வந்து பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்மலாம் போய் பார்த்தோம்னா செட் ஆகாது. சும்மா போன மாதிரி தான் இருக்கும். ஓகே தான் படம். ஆனால் 3 மணி நேரம் வேணாம். இது அது டூ மச் தான். ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப டூ மச் தான். ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை எதுவுமே பார்க்கல. சடனாக பிளான் போட்டு போனது. ஓகே தான் படம். இல்லை விஷுவலாக நல்லா இருக்குது. நான் கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம் அவ்வளோதான். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் சொல்ல வராங்க. காமெடி என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த சைக்காலஜி, அப்புறம் இந்த பிளாக் மேஜிக், இந்த மாதிரி நிறைய ஹாரர்லாம் கிடையாது. சைக்காலஜி அப்புறம் ஹிப்னாட்டிசம் அவ்வளோதான், வேறு எதுவும். 3 ஹீரோயின் அதுதான் பார்க்குறது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மோர் விஎஃப்எக்ஸ் அண்ட் எவ்ரி திங், இட் வாஸ் குட். என்ன சப்ஜெக்ட் ஆக்சுவலி? சைக்கலாஜிக்கல் ஒன்லி, மேக்ஸிமம் எவ்ரி திங் சைக்கலாஜிக்கல். ஹாரர் அந்த மாதிரி இது இல்லை. எவ்ரி திங் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் ஒன்லி. தட் டைப் ஆஃப் ஹாரர் இட் வாஸ். 3 hours duration. 3.5. இட் வாஸ் குட் ஒன்லி. நல்லா இருக்கு. ஆஸ் எ ஃபேனாக நான் சொல்கிறேன், படம் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பிரபாஸ் நீங்கள் வேறு மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இல்லை வந்து நான் வந்து பிரபாஸ்க்கு எல்லா படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து நான் எல்லா படம் பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எதனாலனா, நீங்கள் பழைய தெலுங்கு ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் இந்த பிரபாஸ் ஆஃப்டர் பாகுபலி வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எடுக்கலை. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஜானரில் ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த ஒரு ஸ்வாக் இருக்கும். அந்த ஸ்வாக் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா வந்துச்சு. பட் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புரியுறது கஷ்டம். இல்லை அப்படி இல்லை ப்ரோ. நீங்கள் ஒரு தெலுங்கு ஃபிலிம் இல்லை, நீங்கள் தெலுங்கு ஃபிலிம்னு பார்க்கக்கூடாது. எந்த ஃபிலிம், நான் ஒரு ஃபிலிமோட இன்ட்ரெஸ்ட்டில் நான் சொல்கிறேன்னா, எல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு ஃபிலிமாக பார்க்கணும். இந்த ஸ்டோரி சொல்கிறது, அந்த நரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா அந்த காமெடி ஜானர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு ஜானருக்காக தான் மக்கள் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணுறாங்க தெலுங்கில் ஸ்பெஷலாக. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம் வந்து, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின்ஸ் 3 பேர். அது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கணும். அது பற்றி நான் இப்போ சொல்ல வேண்டாம். நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். In Pongal with family. புரிஞ்சுதா படம்? Completed. Yeah, 3 hours doesn't feel like any bore. It's good. என்ன மாதிரியான விஷயங்கள் வருது ஆக்சுவலி படத்தில்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில் வந்து நார்மலாக இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. அதுதான் காமெடியாக ஹாரராக மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு. அது விண்டேஜ் பிரபாஸ் மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது மட்டும் ஃபேன்ஸுக்கு வந்து ஃபுல் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபீஸ்ட். இது ஃபேமிலிஸ் வந்து லீடு இருக்கு. பாட்டு வருது. ஃபேமிலிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சங்கராந்திக்கும் பொங்கலுக்கு இதான் நல்ல படம். ஓகே, இந்த ஹிப்னோட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கொஞ்சம் சைக்கலாஜிக்கலான மூவியாக வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலோட டச் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்காது. அது காமெடியிலே போகும், புரியும். Psychology, hypnosis, மொத்தம் வந்து black magic எல்லாரும்